சரி, ஆர்எஸ் அவ்வளவு எதுக்குறீங்கன்னா பேசுறாருங்கிறது முக்கியம் இல்ல, எந்த மேடையா வேணாலும் இருக்கலாம், என்ன பேசுறாருங்கிறது முக்கியம் இல்ல. ஐயா உங்க நேரம் முடிஞ்சுங்கய்யா, நேரம் முடிஞ்சு. என்ன இருங்கய்யா, அதெல்லாம் நேரம் முடிஞ்சது, கேட்காது உங்க பதிவு இனி வராது. அதாவது அதுக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறவங்க, சாவர்க்கையின் கடவுள் என் ரத்தத்திலே இந்துத்துவா ஊறி கிடக்குது என்று முழங்கியவர் உத்தவ் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே மத சார்பற்ற கூட்டணிக்குள்ள, இந்தியா கூட்டணிக்குள்ள எப்படி சேர்த்தீங்க? நாங்க மேடை விட்டு வந்துட்டோங்க, எங்க நிலைப்பாடு வேற, அந்த மேடை நிலைப்பாடு வேற. நாங்க போன ஆண்டு பாரதிய கொண்டாடினோம், அன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சரியான பதில் சொன்னீங்களா? அன்னைக்கும் தூட்டுறீங்க, இன்னைக்கும் தூட்டுறீங்க. இப்ப இன்னொரு கேள்வி எழுப்புறேன், சமரசம் இல்லாம விசிக பாஜக இருக்குதுன்னா 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக திமுக கூட்டணியில எப்படி விசிக அங்க வைத்தது? கெச்ராஜா காரைக்குடி வெற்றி பெற்றார், திருமாவளவன் மங்களூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றார். கெச்ராஜா பெற்ற வெற்றியில விசிகாவின் வாக்கு இருக்கு, திருமா பெற்ற வெற்றியில பாஜக வாக்கு இருக்கு. 2001 சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் திருமாவளவன் 2004 வரைக்கும் இருந்தார், 2004 ராஜினாமா பண்ணார். இதுக்கு இடையில 2002 குஜராத் தினப்படுகொலை, குஜராத் தினப்படுகொலையின் போது ராம்விலாஸ் பாஸ்வான் தேசிய ஜனதா கூட்டணி விட்டு வெளியேறினார். அண்ணன் திருமாவளவன் வெளியேறல. எதுக்கு? அப்ப அங்கங்க போச்சு உங்க ஆர்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. வாஜ்பாய் வந்து சனாதனத்தை வைத்தாரா? வாஜ்பாய் அகண்ட பாரத்தை வைத்தாரா? வாஜ்பாய் வந்து மனு தர்மத்தை வைத்தாரா? அவருக்கு அதே கோட்பாடுதானுங்க. அன்னைக்கு எப்படி கூட்டம் வச்சீங்க? இப்ப நீங்க பாஜக பி டீம், ஆர்எஸ் குழந்தைங்க, ஆர்எஸ் எங்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெற்றுச்சு கமலஹாசன், அந்த குழந்தை அறிவாளத்தை தமிழ்கிட்டு இருக்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த கமலஹாசன் குடித்தவங்க பார்வை என்ன? அவர் பி டீம். நீங்க எப்ப வந்து புனித தீட்சை பெற்று அப்பல் கிட்ட மனிதரா மாறினாரு? நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கு. உரிமைப்பட்ட சங்கர் ஆணவ படுகொலை வழக்குல 15,000 பக்கங்களை மொழியாக்கம் பண்ணாததால வழக்கு அடுத்த ஆண்டு தள்ளி போயிடுச்சு. விசிகா பேசுமா? திமுக கண்டிக்குமா? மேல்பாதி திரௌபதி கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆழ்தொகுதி மக்கள் போக முடியல. இதே போல 100கணக்கான கோயில் திமுக கண்டிக்குமா? வேண்டவே இல்லை, மூடிட்டாங்க. யார் குற்றம் தாமத்தாங்களோ அவங்களே குற்றவாளி கொண்டு வச்சுட்டாங்க, அதையும் முடியாச்சு. பிராமண கடப்பாருன்னு சொன்னவனே அண்ணனுக்கு அவ்வளவு கோபம் இல்ல. அம்மா பட்டினத்துல இஸ்லாமிய மக்கள் நிறைந்து வாழக்கூடிய அம்மா பட்டினத்துல இதே திமுக அரசு கடப்பாறை கொண்டு இஸ்லாமிய மக்கள் வீட்டை இடிச்சது. அதுக்கு எதிராக பொங்குவீங்களா? அப்படி எல்லாம் கூட்டணி தர்மம் தான். நீதி கட்சி நிறைய முடிச்சிடுறேன். நீதி கட்சினாங்க, நீதி கட்சியை தொடங்கினது வந்து தியாகராஜரையும் மாதவன் நாரையும் நினைச்சு நடேசனார். அந்த நடேசனார் தமிழமே ஒரே காரணத்துக்காக அமைச்சர்கள் இடம் அளிக்கப்படாது, முதலமைச்சராக்கப்படாம கடைசியில தேர்தலை போட்டிட வாய்ப்பு வழங்காம நடேசனார் திட்டமிட்டு இந்த கட்சியை விட்டு காலி செய்யப்பட்டார். இது வரலாறு. நீங்க வாதிடா, நான் வாதிட தயார். பிஜேபி டீம் ஆர்எஸ் குழந்தைன்னா தனியா ஒரு